அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 5 ராமன் காலம். கோசலையின் கைகள் தன்னை தொடுகையில் தன் மகனான ராமனே தன்னை தொடுவது போன்ற உணர்வு தனக்கு ஏற்படும் என்றும், அதனால் தன்னை தொடுமாறும் தயரதன் கோசலையிடம் வேண்டுகோள் வைத்தல். பாடல் எண் 614. மென்மை மிகு உன் கரம் என் மேனி தொட்டு பார்க்கட்டும், என் மகனே தொடும் உணர்வை எனக்கதுவே சேர்க்கட்டும், அன்புமிக்க அவன் பிரிவால் அகன்றுயிரும் தூர்ந்தது போல் உன்னருகில் இருப்பதையும் உணராமை நேர்ந்ததுவே. இதுவே 614வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மென்மை மிகு உன் கரம் என் மேனி தொட்டு பார்க்கட்டும் என்ற முதல் வரிக்கான விளக்கம், தன்னுடைய மூத்த மனைவியான கோசலையானவள் தன்னுடைய அருகினில் அமர்ந்திருந்ததும் கூட தெரியாத வண்ணம் தன்னுடைய பார்வையே இழந்து போனவன் போன்ற துன்பத்தை அடைந்த தயரத மன்னன் அவளிடம் தன்னுடைய துன்ப உணர்வுகள் யாவையும் வெளிப்படுத்தினான். அவ்வாறு வெளிப்படுத்துகையில் தான் உற்ற துன்பத்தை தீர்க்கும் வண்ணமாக அவள் தன்னுடைய கரத்தால் அவனை தொட்டால் அவனுடைய துன்பம் யாவும் தீரும் என்கிற எண்ணத்தில் அவன் பேசினான். உன்னுடைய மென்மையான கைகள் என்னுடைய மேனியை தொட்டு வருடி கொடுத்தால் என் மகனே தொடும் உணர்வை எனக்கதுவே சேர்க்கட்டும், என்னுடைய மகனாகிய ராமனே என்னை தொடுவது போன்ற உணர்வு எனக்கு ஏற்படும் என்பதால் என்னை உன்னுடைய கரங்களால் மென்மையாக தொடுவாய். அவ்வாறு தொடுவதன் மூலம் யான் அடைந்திருக்கும் துன்பங்கள் யாவையும் அந்த தொடுதல் தீர்த்து வைத்துவிடும் என்பதால் என்னை நீ தொடுவாயாக என்று அவன் அவளிடம் கேட்டான். அன்புமிக்க அவன் பிரிவால் அகன்று உயிரும் தூர்ந்தது போல், அன்பு மிகுந்தவனாகிய ராமன் என்னை பிரிந்து சென்றதன் காரணத்தால் என்னை விட்டு என்னுடைய உயிரும் தூர்ந்து போய் மண்ணுக்குள்ளே புதைந்து போனது போன்ற வேதனையை யான் அடைந்து வருவதால் உன் அருகில் இருப்பதையும் உணராமை நேர்ந்ததுவே. உன்னுடைய அருகில்தான் யான் இருக்கிறேன் என்பதையும், என்னுடைய அன்புமிக்க மனைவியாகிய நீதான் என் அருகில் இருக்கிறாய் என்பதையும் யான் உணர்ந்து கொள்ளவும் முடியாத வண்ணம் என்னுடைய துன்பங்கள் யாவும் உன்னுடைய அருகிருப்பையும் கூட உணராத வண்ணம் ஆக்கிவிட்டதே என்று அவன் தன்னுடைய வேதனையை கோசலையிடம் வெளிப்படுத்தினான். இதுவே 614வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 615வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.